பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 23 வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டிருக்கிறீர்களே என்று இந்த வார்த்தையிலே வாசிக்கிறோம். இது தேவனுடைய அந்த ஜீவனை பற்றி அது சொல்லுகிறதாய் இருக்கிறது. இந்த சீடு அல்ல விதை என்று சொல்லுகிற பொழுது, ஒரு விதை நமக்கு தெரியும். ஒரு மாங்காய் கொட்டையை நாம் நிலத்திலே ஊற்றுவித்தால் அது மாங்காய் காய்களையும் கனிகளையும் அது தவறாமல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அதை போல நமக்கு நம்முடைய வாழ்வு, நம்முடைய சுவாபம், நாம் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். யூ ஆர் born again, you have become new in your mindset, in your spirit, in your character, everything. நீங்கள் ஆவியினாலே நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சுவாபம், உங்களுடைய மனநிலையை இயேசு மாற்றியமைத்து அவருடைய மனநிலையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதனால் நமக்கு என்ன லாபம் வரும்? நாம் தேவனுடைய அந்த வார்த்தையாகிய அந்த விதையை நாம் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லா விதைக்கும் கொண்டமுடைய நிலத்தில் போட்டால் நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே அது முளைத்து வெளியிலே வருகிறது. பலன் அதிகமாய் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த விதை என்று சொல்லுகிற பொழுது அது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த விதை யாருக்கு விதை என்று சொல்லுகிற பொழுது வேதத்திலே பல இடங்களிலே பல விதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மத்தேயு 13:38 வாசிக்கிற பொழுது, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னா இந்த வசனத்துல பேதுருல வாசித்த வசனம், ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே, வார்த்தையினாலே ஜெனிப்பிக்க அப்படின்னா இயேசு அப்பாவுக்குள்ள நாம பிறந்தவர்களாய் இருக்கிறோம். ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ when you are the kingdom child, you are the kingdom people அப்படின்னு சொன்னா, அந்த ராஜ்யத்தின் புத்திரருக்கு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இயேசு அப்பாவுடைய எல்லா ஆசீர்வாதமும் உனக்குள்ள இருக்கிறது. You have the ability in you, உன்னால முடியும். You have the capability, உங்களால செய்ய இயலும். You have all the mercies of God in you. தேவன் உனக்கு எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியே சுவாபமே இருக்கிறது, மரபணே மாற்றப்பட்டிருக்கிறது. Your DNA is changed. You have the God's, அந்த தேவனுடைய அந்த சுவாபம் உனக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. You are spiritually enriched, same as like Jesus. இயேசுவை போல நீங்க ஆவியிலே பலப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை என்ன பண்ணுமா? 100% அது பலனை கொடுக்க. உங்க மேல 100% பலனை கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க மேல இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க 100% ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய வேண்டும், வாழ வேண்டும், விடுதலை அனுபவிக்க வேண்டும், ஜெயத்தை காண வேண்டும், சுகத்தை அனுபவிக்க வேண்டும். அல்லேலூயா. 100% நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, உடைய மகிமையான இரக்கங்களுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை 100 மடங்கு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற தேவனே, ராஜ்யத்தின் புத்திரராய் தெரிந்து கொண்டிருக்கிறீரே, நாங்கள் அதை உணரவும், அதை பின்பற்றி வாழவும், அதை உணர்ந்து அந்த ஆசீர்வாத பலன்களை எங்களுடைய வாழ்க்கையில காண உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் யாவரையும் அவிதமாய் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதியும். ராஜ்யத்தின் புத்திரர் என்பதை இந்த உலகம் அறியட்டும், காணட்டும். இப்படி வாழ்வின் எல்லா கட்டத்திலும் 100 மடங்கு இப்படி இரக்கங்களை தயவு இவர்கள் காண்பார்களாக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.